ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்னைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, இது எல்லாத்தையும் அன்பாக்ஸ் பண்ணி தான் பார்க்க போகிறோம். நம்மகிட்ட இப்போ 3 பொருள் அமேசான் கார்டுகள்லேருந்து வாங்கியிருக்கோம். இது மட்டும் ஆஃப்லைனில் வாங்கினது, மற்ற இது ரெண்டுமே அமேசான் கார்டில் வாங்கியிருக்கு. என்னென்னலாம் நம்ம வாங்கியிருக்கோம் அப்படின்றத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பெரிய பாக்ஸ் வந்து அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். இதுவே செம்ம வெயிட்டாக இருக்குது. இந்த பாக்ஸ்குள்ளே என்ன இருக்குன்னா, பேக்ரவுண்ட் ஸ்க்ரீன் இருக்குது. வீடியோஸ்லாம் யூஸ் பண்ணுற மாதிரி பேக்ரவுண்ட் ஸ்க்ரீன், அது எப்படி இருக்கு அப்படின்ட்டு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸ்டார்டிங்கே ஒரு பாக்ஸ், ஒரு பேக்குள்ளே இருக்குது. ஒரு பாக்ஸ்குள்ளே இந்த இது அப்புறம் அவ்வளோ, அந்த பாக்ஸ்குள்ளே எதுவுமே இல்லை. பாக்ஸ்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா 4 கிளிப் இருக்குது அண்ட் இது ஒரு பேக் இருக்குது. அண்ட் இது இல்லாமல் ஒரு பிளாக் கலர் கிளாத் நாங்கள் ஆல்ரெடி ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு வரேன், எனக்கு கரெக்டாக இருக்கா இல்லைன்னா ரிட்டர்ன் பண்ணோன்னே. அதனால் நாங்கள் இதை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டோம். அதனால் இது திருப்பி உள்ளே வைக்க முடியல. ஸோ இவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு காம்போவில் வந்தது. அண்ட் இதோட ரேட் வந்து 1200. கரெக்டாக தெரியல இப்போது எவ்வளோ ரேட்டு அப்படின்ட்டு கீழே போடுறேன். இது நீங்கள் வாங்கணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், அது கிளிக் கொடுத்து நீங்கள் வாங்கிக்கோங்க. அண்ட் எப்படி இருக்குது அப்படின்ட்டு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 4 கிளிப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கிளிப்பை வந்து அப்படியே ஜூம் ஆகும். இந்த கிளிப்பை வந்து இங்கே ஃப்ரண்ட்டில் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். நம்ம 2 சைடுமே என்ன மாதிரி வேணுமோ அந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். அந்த மாதிரி வந்து 4 கிளிப் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ஒரு கேரி பேக் மாதிரி ஒன்று, நம்ம எல்லாத்தையும் போட்டு எடுத்துகிட்டு போகிறதுக்காக இந்த பேக் கொடுத்துருக்காங்க. அண்ட் பேக்னோ ஸ்க்ரீன் இருக்குது. இந்த பேக் ஓப்பன் பண்ணி உள்ளே என்னென்ன இருக்குன்ட்டு பார்க்கலாம். ஜிப் கொடுத்துருக்காங்க, ஜிப்பு. இதுக்குள்ளே வந்து நமக்கு வந்து இப்படி வரும் இல்லையா, 2 ராடு, கிராஸில் வர ராடு. அண்டு நம்மளுடைய ஸ்டாண்டு செம்ம வெயிட் ஆகுது, ஹெவி டியூட்டி ஸ்டீல் ஃபுல்லாக. ஸோ இந்த பேக்குள்ளே வேறு எதுவுமே இல்லை. ஓப்பன் பண்ணோம், செம்ம வெயிட்டாக இருக்குது. அண்டு வந்து இந்த 2 ராடையும் கனெக்ட் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல ஒரு த்ரெட் கொடுத்துருக்காங்க. அப்படி நம்ம இதை பேக்ரவுண்ட் ஸ்க்ரீன் போட போகிறது இல்லை அப்படின்னா, இந்த மேலே இருக்கிற ஸ்க்ரூ மாதிரி இருக்கா, இது இவனை மட்டும் கட்டிட்டு நம்ம இதில் வேறு என்ன வேணுமோ, லைட்டோ வேறு என்ன வேணுமோ நம்ம இதில் மாட்டிக்கலாம். திருப்பி இதில் அப்படியே கைட்டு வச்சுக்குவோம். அண்ட் நான் இது வந்து ஆல்ரெடி யூஸ் பண்ணிலாம் பார்த்துட்டோம். இது யூஸ் பண்ணும்போது ஒரே ஒரு ப்ராப்ளம் தான் இருக்கிற மாதிரி இருக்குது. என்னென்னா வந்து இந்த போட்லலாம் பாய் மரம் இருக்கும்ல, அந்த மாதிரி இது வேலை செய்யுது. இதை வச்சுட்டு காற்று வந்து இப்படி அடிக்குதுன்னா நம்ம இதை ஃப்ரண்ட்டில் வச்சிட்டோம்னா ஸ்டாண்ட் அப்படியே முன்னாடி சைடு விழுந்துருது ஸ்க்ரீனோட. அதுதான் ஒன்று மைனஸாக இருக்கிற மாதிரி இருக்குது. அண்ட் வந்து இது வந்து அவ்வளோவா இந்த இருக்கிற கிராஸ் இது வந்து சரியாக இல்லை. நம்ம ஸ்டாண்ட் வச்சுட்டு விட்டுட்டு அப்புறம் அப்படியே ரொட்டேட் ஆக ஆரம்பிச்சிடுது. இப்போ கரெக்டாக இருக்குது. நம்ம இதெல்லாம் மாறிட்டு ஸ்க்ரீன் போட்டோன்னே அதுவும் தானாக ரொட்டேட் ஆகிடுது. நம்ம டைட் வச்சாலும் சரியாக நிற்க மாட்டேங்குது. ஸோ இது 2 தான் இதில் மைனஸ் மாதிரி இருக்குது. அண்ட் இது எதுவுமே வந்து ப்ரொமோஷன்லாம் கிடையாது, ஏன் கை காசு போட்டு நம்ம சேனலுக்காக வாங்கினது இதெல்லாம். ஸோ இப்போ இதை வந்து செட் பண்ணுறோம், எப்படி இருக்குன்றத பாருங்கள். ஸோ இப்போ வந்து ஓப்பன் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் இது வந்து 9 feet ஹைட்டு அண்ட் 6 feet வந்து பிரெத்தாக, அது ஹரிசாண்டல் வெர்டிக்கல் மேக்ஸ் கொஞ்சம் வீக்கு. ஸோ இப்போ வந்து ப்ரெஸ் பண்ணிட்டு, ஆனால் இதில் வந்து நம்ம கொஞ்சம் உஷாராக இருக்கணும், ஏன்னா ப்ரெஸ் பண்ணிட்டோம்னா வேகமாக அடிக்குது. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் இவ்வளோ ஹைட் போகுது. இப்போ உங்களுக்கு தெரியாது, நம்ம வந்து கீழே வச்சுட்டு காட்டுறேன். அடுத்தது ரிலீஸ் பண்ணிப்போம். ஸோ வந்து கீழே 3 இருக்கும். இது 2மே வந்து ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு, அண்ட் இது வந்து நம்ம ஓப்பன் பண்ணுறதுக்கு. இப்படி ஓப்பன் பண்ணிட்டு இது புஷ் பண்ணோன்னா இதில் ஓப்பன் ஆகிடும். அண்ட் இப்படி வச்சு காட்டுறேன். தேவைப்படுற அளவுக்கு ஹைட், இதுலேயுமே ஹைட் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். நம்ம இப்படி வச்சோன்னா கொஞ்சம் ஒரு ஹைட் வரும். அதனால் இதுலேயுமே நீங்கள் பார்த்து கரெக்டாக வச்சுட்டு இதை லாக் பண்ணிட்டீங்கன்னா லாக் ஆகிடும். அண்ட் அடுத்தது இப்போ கீழே வச்சுக்கலாம்.
ஃபஸ்ட்டு பொருள் அன்பாக்ஸ் பண்ணிட்டோம். ஸோ பின்னாடி வந்து செட் பண்ணியாச்சு. அண்டு இது வந்து நல்லா யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கு. ஸோ அடுத்த பொருள் அன்பாக்ஸ் பண்ணுவோம். அடுத்த பொருள் வந்து மீடியம் பாக்ஸ். இது வந்து ஒரு வந்தே ரொம்ப நாள் ஆகுது. ஃபஸ்ட்டு வந்து இது வந்தது, அண்ட் இது வந்தது, அண்ட் தேர்ட் ப்ராடக்டாக தான் நம்மளுடைய அந்த ஆர்சி கார் வந்தது. ஆர்சி கார் செம்மையாக இருக்கும் அது. ஸோ இதை வந்து அன்பாக்ஸ் பண்ணி உள்ள என்ன இருக்குன்ட்டு பார்ப்போம். இந்த ப்ராடக்ட் வந்து அன்பாக்ஸ் பண்ணலாம். இது வந்து டேக் 2. போன வாட்டி மைக் சார்ஜ் எல்லாம் ஆஃப் ஆயிடுச்சு நடுவில். ஸோ அன்பாக்ஸ் பண்ணுவோம். ஸோ வந்து ஓப்பன் பண்ணோன்னா உள்ள நம்மளுடைய அமேசான் பேசிக்ஸ், அதாவது லோ பட்ஜெட் ஒயர்லெஸ் கீபோர்ட் அண்ட் மவுஸ் அமேசான் பேசிக்ஸ் வந்து நம்ம வாங்கியிருக்கோம். ஸோ வந்து ஓப்பன் பண்ணோம். உள்ள எப்படி இருக்குன்ட்டு தரமாக இருக்கும். ஸோ வந்து உள்ளே ஓப்பன் பண்ணோன்னா இப்படி தாங்குது. வந்து ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி தான் கீபோர்டு வந்து இருக்கும். தெரிஞ்சுதாயிரா பேசுறதுக்கு வராது. ஏன்னா நான் முன்னாடியே எல்லாத்தையும் ஃப்ளோவில் அச்சு பேசினு போயிட்டேன். இப்போ திருப்பி பேசணும்னா அதே டைலாக் வந்து வர மாட்டேங்குது. ஸோ இது வந்து அதெல்லாம் சொன்ன போன வாட்டி, இந்த வாட்டி என்ன சொல்கிறது, இது 2 தான் பாக்ஸ்குள்ளே கீபோர்டு ஒன்று மவுஸ் இருக்கும். அண்ட் இது வந்து சார்ஜ் போட முடியாது, பேட்ரி. இது வந்து AAA பேட்ரி, 2 AAA பேட்ரி போடணும். அண்ட் இந்த கனெக்டருமே வந்து இதிலே கொடுத்துருவாங்க. கனெக்டருமே வந்து இதிலே வந்துடும். அண்ட் இந்த பேட்ரி மட்டும் நீங்கள் தனியாக வாங்கி போடுற மாதிரி இருக்கும். அண்ட் அடுத்தது மண் வாசனை வருது, மழை வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ அண்ட் இதுலேயுமே அப்படி தான். இதில் வந்து AA பேட்ரி, இங்கே பின்னாடி ஸ்லாட் இருக்கும். அதை நகம் இல்லை, ஸ்கூலில் நகம் இல்லக்கூடாது, அதை கட் பண்ணிட்டேன். பார்த்தீங்கன்னா இதுலேயும் ஒரு பேட்ரி போடணும். இது வந்து AA பேட்ரி 1, இதில் வந்து AAA பேட்ரி 2. அதாவது நம்ம லோக்கல் ஸ்லாங்கில் சொல்லணும்னா கடிகாரத்துக்கு போடுற செல்லு இதில் 1 போடணும், ரிமோட்டுக்கு போடுற செல்லு இதில் 2 போடணும். ஸோ அண்ட் இது வாங்கும்போது ஒரு மினி ஹார்ட் அட்டாக் மாதிரி வந்தது. என்னன்னா இதில் அந்த கனெக்டர் கொடுத்துருக்காங்கல்ல, இதை வந்து இந்த பிளேஸில் வச்சு தான் வரும் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்குது எனக்கு. எல்லாருக்குமே இருக்கும்ல, அந்த கனெக்டர்னா இதில் தான் இருக்கும் அப்படின்ட்டு. நான் இதை ஓப்பன் பண்ணி பார்க்குறேன், உள்ள கனெக்டர் இல்லை. இந்த கனெக்டர் இதுக்குள்ளே இல்லவே இல்லை. பயந்துட்டேன், கனெக்டர் இல்லாமல் வந்துச்சு, ரிட்டர்ன் பண்ணணுமா? ஏன்னா ஆல்ரெடி வந்து அட்டம்ப்ட், அதாவது வந்து என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்துச்சு. தொலைபேசி அழைப்புக்கு பிறகு பேங்க்லேருந்து ஃபோன் பண்ணி தொலை பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா இதில் கூப்பிட்டா கதை. இதில் பார்த்தா அந்த கனெக்டர் இல்லை. எங்கடா போச்சு கனெக்டரு அப்படின்னு சொல்லிட்டு சரி இதை ஓப்பன் பண்ணால் இதுக்குள்ளே கனெக்டர் இருந்தது. இந்த பேட்டரி பொருள் ஸ்லாட்டுக்குள்ளே கனெக்டர் இருந்தது. என்னடா கனெக்டர், அப்போது வந்து இதில் கனெக்டர் வைக்க வேண்டிய இடத்துல கனெக்டர் இல்லை, இதில் கனெக்டர் இருக்குது. இங்கே வாங்க ஜூம் பண்ணுங்க. லைட் எரியுது, உள்ள லைட் எரியுது, தெரியுதா? லைட் எரியுதா? இது இண்டிகேஷன் லைட். இப்போ பேட்டரி டவுனாக இருக்கா என்னன்னு தெரியல. இந்த மாதிரி ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி எரிஞ்சுது. பேட்டரி டவுனாக இருக்கும்னு சொல்லிட்டு பேட்டரி கைட்டி போட்டால் சரியாயிடுச்சு. அதுக்கப்புறம் நல்லா தான் யூஸ் ஆகிட்டு இருக்கு, எந்த பிரச்சனையும் இல்லை. அண்ட் இதுவுமே வந்து நான் ஒரு வாட்டி கீழே போட்டேன் வாங்கி. அன்பாக்ஸ் வீடியோ கூட எடுக்கல, அது முன்னாடி யூஸ் பண்ணி டெஸ்ட் பண்ணோம்ல, அதனால் வாங்கி ஒரு வாட்டி கை வந்து ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துச்சு. அதில் உடஞ்சிட்டாப்பில், அதனால் ஃபெவிக்விக் போட்டு ஒட்டிட்டேன். இவருமே வந்து இதுலேயுமே வந்து லைட் எரியும். நம்ம யூஸ் பண்ணாத டைமில் விட்டோம்னா அதுவே ஆஃப் ஆகிடும் தானா. இவர் இன்னும் லைட் எரிஞ்சிட்டு இருக்காரு. நம்ம கதைக்கு வருவோம். ஃபஸ்ட்டு என்னென்னா இதில் அந்த இது கனெக்டர் இல்லையா, இதில் இருந்தது. நான் இதில் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ இதுக்கு மட்டும் தான் கனெக்டரு, இதுக்கு தனி கனெக்டர் பழுது, இது கொடுக்கல. அப்போ ரிட்டர்ன் போடணுன்னா 2த்தையும் தான் போடணும், என்ன பண்ணுறது தெரில அப்படின்னு சொல்லிட்டு சரி இது மட்டுமாச்சும் வேலை செய்தா பார்ப்போன்ட்டு கனெக்டர் எடுத்து சொல்லிட்டு ஆன் பண்ணால் கீபோர்டு வந்து வேலை செஞ்சது. அப்புறம் மவுஸு செக் பண்ணுவோம் அப்படின்ட்டு மவுஸை செக் பண்ணால் மவுஸும் வேலை செஞ்சுது. இந்த மாதிரி ஒரு சின்ன ஹார்ட் அட்டாக் வந்துச்சு. அப்புறமா தான் தெரிஞ்சு 2த்துக்கும் சேர்த்து ஒரே கனெக்டர் தான் அப்படின்னு. நான் ஆர்டர் பண்ணும்போது அதான் நினச்சேன். பட் கையில் எடுத்தோடனே இதில் கனெக்டர் இல்லாமல் இதில் இருந்தோடனே அப்படியே மைண்டு மாறிடுச்சு. ஸோ
இதுதான் நல்லா வேலை செஞ்சிட்ருக்கு. ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட்டுமே இங்கே பின்னாடி கொடுத்துருக்காங்க. என்ன தூக்கி விட்டு ஹைட் ஏற்றிக்கலாம், ஒரு லைட்டாக டில் பண்ணிக்கலாம். அண்டு செம்மையாக இருக்குது. அண்ட் இதில் வந்து 2 டிசைன் இருக்குது. நம்ம நார்மலாக இந்த மாதிரி ரவுண்ட் கீஸ் இருக்குது, அப்படி இல்லைன்னா நம்ம நார்மல் கீஸ் இருக்கும்ல கைட்ரா மாதிரிலாம், அந்த மாதிரி கீஸுமே வந்து இதில் இருக்குது. நான் இது மாதிரி பார்க்க அழகாக இருந்ததா, ஸோ அதனால் இதை வாங்கினேன். அண்ட் இதுவுமே பார்க்கறதுக்கு அப்படியே ஒரு டோலா டேப்லெட், டோலோவா ஜுரம் வந்தால் போடுவாங்களே அந்த டேப்லெட் மாதிரி இருந்ததா, சரி நான் அதை வாங்கிட்டேன். அண்ட் மவுஸ்மே நல்லா காம்பேக்டாக தான் இருக்கேன், எந்த ஒரு இஷ்யூமே கிடையாது. 2த்துலேயுமே வாங்கினதுலேருந்து நல்லா தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கு. அண்ட் இது நான் வாங்கின பர்பஸ் வந்து டிவியில் ரிமோட் வந்து ரிப்பேர் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கு பதிலாக இதை கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். நல்லா தான் ஒர்க் ஆகுது டிவிக்குமே. ஸோ அடுத்த ப்ராடக்ட் வந்து போவோம். கேமராமேனோட ஆசிக்கார் அவர் வந்து பர்த்டேக்கு வாங்கியிருந்தாப்புல. என்ன தான் எவ்வளோ வயசாலும் பசங்களுக்கு அந்த கார் ரிமோட் கண்ட்ரோல் காருனாலே ஒரு ஆசை இருக்கும். அந்த மாதிரி தான் இந்த கார். நான் கூட ஒரு 2-3 வாரத்துக்கு முன்னாடி ஸ்டோரி போட்டிருந்தேன், பசங்களுக்கு கிஃப்ட் கொடுக்கறதுக்கு எதுவும் வேணாம், ரிமோட் கண்ட்ரோல் கார் போதும் அப்படின்ட்டு. ஸோ இது வந்து எந்த கம்பெனிப்பா, அதோ கம்பெனி பேர் இருக்குது, பட் படி பேரில் பார்த்துக்கோங்க. ஏன்னா எனக்கு வந்து ஸ்டேஷன் வர ஃபேலிகானா ஏதோ ஒன்று இருக்குது, இருந்துட்டு போகுது. நமக்கு எதுக்கு தமிழ்நாட்டில் போதும், தமிழ் தெரியலனா தான் பிரச்சனை, இங்கிலீஷ் தெரியலனா பிரச்சனை இல்லை. பேசாதடா, படிக்காத தற்குறிப்பில்லை. இல்லை அது வந்து என்ன சொல்கிறது, காரோட இது இங்கே இருக்குங்க. மேனுஃபேக்சர்டு பை ப்ளே அண்ட் ஸ்மால். எங்கடா மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க? டெல்லி. மேட் இன் இந்தியா ப்ராடக்ட்டு. மட்டும் தான் மேட் இன் இந்தியா, உள்ளே இருக்கிறதுலாம் மேட் இன் சைனான்னு இருக்குது. அதை அடிச்சிருக்காங்க, அவங்க காட்டுறது டூப்ளிகேட் வச்சுக்கிறாங்க. இங்கே நல்லா பாக்ஸில் பார்த்துக்கோங்க. அட்ரஸ் காமிங்க. டெல்லின்னு இருக்கா, டெல்லி மங்களத்து. இப்போ கிளியராக தெரியுதா? இப்போ தெரியுதா? டெல்லின்னு இருக்கு. ஆனால் காரில் வந்து மேட் இன் சைனான்னு இருக்குது. அது எதுக்கு நமக்கு? நம்ம வந்து இப்போ என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு பார்ப்போம். ஃபீச்சர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா லப்பர் டயர், ஃபஸ்ட்டு வந்து லப்பர் டயர் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அடுத்தது ட்ரிஃப்ட் அடிக்குமா, அடிச்சு பார்ப்போம். அடித்து பார்ப்போம். அடுத்தது வந்து பவர்னு கொடுத்துருக்காங்க, என்னன்னு தெரியல. ஒரு 4 வீலுக்கும் தனித்தனி மோட்டராக இருக்குமோ. அப்புறம் அலாய் பாடி இருக்கான், ஆர்சின்னு கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த சைடில் என்ன இருக்குது, 4 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க தான் ஓட்டணும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ அந்த உள்ள எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம். ஸோ உள்ள பாக்ஸ்குள்ளே என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம். உள்ளதும் இல்லை. ஸோ இதில் வந்து சார்ஜிங் கேபிள் கொடுத்துருக்காங்க. இந்த சார்ஜிங் கேபிள் வந்து இங்கே இண்டிகேஷன் இருக்குது, லைட் எரியும் சார்ஜ் போடும்போது. ஃபுல் ஆகிட்டோடனே லைட் எரித்து நின்றுமோ, பிளிங்க் ஆகுது. ஷோர் பிளிங்க் ஆகும்ல, என்ஜினியரா இருக்கும், பிளிங்க் ஆகிட்டே தான் இருக்கும். பிளிங்க் ஆகுது அப்படியே தொடர்ந்து என்ஜினியர் தான் அப்படியே ஃபுல்லான உடனே. ஆமாம், சார்ஜ் ஏறும்போது வந்து பிளிங்க் ஆகும். சார்ஜ் ஏறி முடிச்சோடனே நின்றுடும். ஏன் அவன் இது கேட்குறான், இது அவரோட காரு, அதனால் அவருக்கு தான் தெரியும். நான் ஒரு சார்ஜ் ஏறும்போது பார்த்தேன், அதனால தான் சொல்கிறேன் பிளிங்க் ஆகுதுன்னு. அண்டு பேட்ரி கொடுத்துருக்காங்க, 3.7 volt பேட்ரி. இது 500 mAh பேட்ரி, செம்மையாக இருக்குது பேட்ரி. பர்பிள் கலர், காருக்கு மேட்சிங்காக வந்துருக்கு பேட்ரி. முன்னாடி பிங்க் கலரில் இருந்தது. பேட்ரி வந்து இஷ்யூ ஆயிடுச்சு, வாங்கி சார்ஜ் ஏறல, பேட்ரி மட்டும் மாற்றியாச்சு. ஏன்னா இது ஆஃப்லைனில் வாங்கின கார், ஆன்லைனில் வாங்கினதில்லை. நான் சொன்ன பார்த்தீங்களா, பாருங்க இங்கே மேட் இன் சைனா, அந்த சி மட்டும் அங்கே தெரியும், மேட் இன் சைனா அந்த இடத்துல அந்த சி மட்டும் தெரியும், மற்றது அழிச்சிட்டுக்கிறாங்க. ஆனால் பாக்ஸில் டெல்லின்னு இருக்குது பாருங்க. நம்மளுடைய கார் நல்லா இருக்கு, ஸ்டீல் பாடியா, அலாய் பாடி நல்லா இருக்கு. ஆன் ஆஃப் பட்டன் இருக்கு கீழே. வேறு எதுவும் இல்லை. நம்ம பேட்டரி போகிறதுக்கு கேப் கட்டிட்டு இதில் இந்த அடாப்டரில் பேட்டரி இன்செர்ட் பண்ணிட்டோன்னா ஸ்டார்ட் ஆகிடுவாப்பில். வேறு என்ன ஃபீச்சர்ஸ்? நல்லா இந்த லெஃப்ட் ரைட் டர்னிங் இருக்குது. அப்புறம் இதுக்கு மோட்ரு இல்லைல்ல, ஆனால் பவர்னு கொடுத்துருந்தாங்க. பவர்னு என்னன்னு தெரில. வேகமாக பேக் வீலுக்கு மட்டும் வேகமாக போட்டான். இங்கே வந்து அப்படி பேக் வீலுக்கு மட்டும் தான் இருக்குது. டெஸ்ட்டாக இருக்கும், ஏன்னா நாங்கள் வாங்கி 1 வீக் ஆகுது யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். செம்மையாக இருக்குது.
அண்ட் ரிமோட் வந்து வச்சுப்போம். ரிமோட்டோட இங்கே அந்த இது ஸ்பெஷாலிட்டிஸ் கொடுத்துருப்பாங்கல்ல, கொடுத்துருக்காங்க. ரிமோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஃப்ரண்ட் பேக், இது வந்து லெஃப்ட்டு ரைட்டு. இந்த பட்டன் வந்து சும்மா டம்மி பட்டன், இதில் எதுவுமே யூஸ் கிடையாது. இது மட்டும்தான் ஃப்ரண்ட்டு பேக்கு லெஃப்ட்டு ரைட்டு செம்மையாக இருக்குது. அண்ட் இது வந்து ஆண்டனா. இதுக்கு வந்து என்னப்பா பண்ணோம், இதுலேயும் பார்த்துக்கோங்க, மேட் இன் சைனானுக்கு தான் ரிமோட்டில் அடித்து வச்சுருக்காங்க. இதில் சால்டிங் அந்த சி மட்டும் தெரியுது, அது மட்டும்தான் தெரியுது. செம்ம. ஓப்பன் பண்ணுவோம். ஓப்பன் பண்ணால் உள்ளே வந்து 2 AA பேட்டரி வந்து போடணும். AA பேட்டரி கொடுங்க. இதுக்கு பேட்டரி போட்டு க்ளோஸ் பண்ணிட்டோன்னா இண்டிகேட்டர் வந்து நம்ம பட்டன் வந்து மூவ் பண்ணோன்னா உள்ளே வந்து லைட் எரியுது. ஃப்ரண்ட்டு பேக்கு லெஃப்ட்டு ரைட்டு வந்து உள்ளே இங்கே லைட் எரியுது. ஸோ ரிமோட் வந்து முடிஞ்சிச்சு. ஓப்பன் பண்ணிட்டு ப்ரெஸ் பண்ணிட்டு போடணுமா, அப்படியே போடணும். அப்படி வந்து வச்சு இப்போ வந்து உள்ளே போட்டுட்டு பேட்டரி வந்து இப்படி உள்ளே வச்சு முடிய போட்டோம். முடிய போட்டாச்சு. இப்போ வந்து கார் ஆன் பண்ணுவோமா, ஆன் பண்ணியாச்சு. ஆன் பண்ண சவுண்ட்லாம் வராதா, நல்லா இருக்கு. இதில் லைட் ஏதாச்சும் இல்லையா, இப்படிதான். ஓகே நைஸ். வீல்லாம் ஓடுது அது. ஓகே, லெஃப்ட் ரைட் எல்லாமே டர்ன் ஆகுது. சரி ஓட்டுவோமா. சல்லியா நொறுக்கிட்டீங்களடா. பிரேக் அடிக்கலான்னு பார்த்தா பிரேக் அடிக்க முடியல. ரீடேக் போகும். நான் ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ, எல்லாமே சும்மாலாம் நோண்ட கூடாது ப்ரோ. நான் யாருக்கு என்ன த்ரோ நான் இப்படி அந்த ஓரத்துல இருந்து இந்த ஓரத்துல இருந்து இங்க முட்டி வச்சிருவோம். அப்பதான் பாருங்க. உனக்கு உண்மையிலே ஓட்ட தெரியுமா? ஹே, நான் GTA Vice Cityல நான் விளையாண்டுருக்கேன். Until then, it's bye from Sanjay Editor and team. அமுகு டுமுகு அமால் டுமால்.